வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதை கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆல்ரெடி நிஃப்டியோட அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. இதுவே நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதுவே புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த பிகினர்ஸ் கைடு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற கான்செப்ட் முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சு பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ கேப் கொடுத்து கொடுத்து பண்ணுங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. நம்ம கான்செப்ட் முழுமையாக அதில் இருக்கு. இதுவே போதும் உங்களுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒன்றா வரும். அதுக்கு பின்னாடி இந்த இதில் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இதை பாருங்க அப்டேட்டர்ஸ் வீடியோவை. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே போட்டது. 1 2 3 4 இந்த டே ரன் ஆகும்போது நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் போட்டு வச்சுருந்தோம். நேற்று முந்தா நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே முடிச்சிட்டான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு நியர்பை சப்போர்ட்டுக்கு வந்திருந்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேயே உட்காந்துருச்சு, மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த அளவு பவர் இருக்குன்னு பார்த்துக்குங்களேன். எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இன்னைக்கு அப்படியே மேலேயே போயிருக்கா. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சின்ன சின்ன ஜர்க்கு நடந்திருக்கா, இருந்தாலும் மேலே கொண்டு போயிட்டான். எது வரைக்கும் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம போடுறதை எப்படி போடுறோம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். மல்டி கனெக்ட் ஆகிற மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்கான். மல்டி கனெக்ட்னா பாருங்க, அது அங்கே இருக்கிறது எங்கேருந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது? 2025 மே. அந்த லெவல்ஸ் இன்னைக்கு வந்து கனெக்ட் ஆகுது. புரிஞ்சுங்களா? பாருங்க அந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 ரேஞ்ச் நடந்தது. புரிஞ்சுங்களா? அது இன்னைக்கு வந்து கனெக்ட் ஆக அந்த லெவல்ஸ். அப்போ எப்போ நடந்தாலும் அந்த லெவல்ஸ் விட்டு மாறுறதில்ல மார்க்கெட். அப்போ அந்த லெவல்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க 5 நிமிஷத்தில் இன்னைக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து கிளம்பி இருக்குது. ஓப்பன் ஆனோடனே சப்போர்ட்ல இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. டக்குன்னு கீழே வந்து அதே செகண்ட் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சப்போர்ட்லேருந்து கிளம்புனது மேலே அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த லெவல் உடச்சி பைக் போயிருக்கு. அதான் இந்த ஃபர்ஸ்ட்டாக லோ வச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே இங்கே லோ வச்சிருச்சு. அப்போ இந்த ஹை உடைச்சா பைக் போயிடும் இல்லைங்களா, அதான் கான்செப்ட். ஆனால் இங்கேருந்து கிளம்புனோடனே ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு போயாச்சு. அங்கேருந்து பாருங்க போயிட்டு கீழே வந்து போயிருக்கா. கீழே வர லெவல் எதுன்னு பாருங்க, இந்த லெவல். இந்த லெவலில் வந்து மறுபடியும் போயிட்டா. அப்போ லோ உடைக்காமையே போயிட்டு இருக்கா. சரிங்களா? இது இது நீங்கள் வாட்ச் பண்ணணும், பண்ணாதான் ஈஸியாக புரியும். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் மார்க்கெட் வந்து இங்கே இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் வந்துட்டு பாடி கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ இந்த லெவலையும் கூட டச் பண்ணிட்டு தான் போயிருக்கான். போன மார்க்கெட்டு எகைன் கீழே வந்து மேலே போகிறான். இப்போ ஹை உடைச்சிட்டான். அதுக்கு அடுத்து ஹை உடைக்கும் போது இருக்கிற லோ இந்த லோ. எகைன் இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு மார்க்கெட் வரல, இங்கே வந்துட்டு திரும்பிட்டான். இதோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை உடைக்கும் போது இது லோவாக இருக்குது. அப்படியே கொண்டு போய் முடிச்சிட்டான் மார்க்கெட்டு. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படியே பைனா பை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லுக்கே வந்துட்டு இருந்தான். இது கவனிச்சிருப்பீங்க நேற்று. இன்னைக்கு அப்படியே பைக்கே போயிருக்கான். மார்க்கெட்டில் இப்படி தான் ரன் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி மேலே கீழே வந்துட்டு போகணும்லாம் நினைக்க வேண்டாம். இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு சைடு போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதுமானது. இப்படி தான் மார்க்கெட்டோட ரன்னிங் இருக்குது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பாருங்க. இது எல்லாம் காலையில் இங்கே ஒன்று எடுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டை பிடிச்சி பழகணும். அப்போ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இது நல்லா செட் ஆகும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எது இருந்தாலும் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அப்படியே ஒரே ட்ரெண்டு மேலே, அது மேலே ஒரே மாதிரியாக போயிருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது பாருங்க, போயிட்டு கீழே வந்து இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இது விக்கு தான், அதனால வந்து இது நம்ம இன்னும் பெருசாக கணக்கு வைக்க வேண்டியதில்லை. லோ இது வச்சிருச்சுனால கணக்கு வைக்க வேண்டியதில்லை. விக்கு வச்சிருக்குது அவ்வளோதான். பாடி கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ நம்மளுக்கு லெவல் என்ன, இங்கே தான் க்ளோஸ் ஆன மாதிரி கணக்கு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? இங்கேருந்து அப்படியே வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கான். பாருங்க, இதுதான் லெவலாக வச்சுக்கணும். நேற்று வந்து இந்த இந்த இடத்துல வந்து கீழே திரும்பியிருக்கான். இன்னைக்கு இதே லெவலாக வச்சுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான்.
புரிஞ்சுங்களா? இந்த லெவல்ஸ் இப்படி எடுத்து பழகிக்கங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் எதையோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வேண்டாங்க. சிம்பிளாக பழகிக்குங்க. இதைவே தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு அப்டேட்டில் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் ஆகும். யூடியூப்பில் இருக்கிற வீடியோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப்பில் அப்லோடு வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா டெய்லி. அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.